நேயர்களே, இப்போ ஈரானுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ஈரான் ஒரு பெரிய வல்லரசாக மாறி வரும் நிலையில அந்த நாட்டில் முழுமையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஈரான் அஃபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 348 இடங்கள்ல, அதுவும் 31 ப்ராவின்ஸ்ல இந்த கலவரம் பரவி இருப்பதாக நேற்றிரவு கிடைத்த செய்திகள் நமக்கு உறுதி செய்திருக்கிறது. நாடு முழுவதும் 340 இடங்களில் லொகேஷன்ஸ் ஆஃப் ஆல் ஈரான் த ப்ரொட்டஸ்ட் ரேலிஸ் தட் ஸ்டார்டட் இன் டெஹ்ரான், தலைநகரில் ஆரம்பித்த இது have now the spread to 348 location in all of the Iran 31 provinces. மாகாணங்கள்ல ஒன்னொன்னா பரவி இப்போ அது பெரிய லெவல்ல இருக்கு. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, டிசம்பர் 28 அரசுக்கு எதிராக ஆரம்பித்த இந்த போராட்டம் எந்த நிலையிலும் வலுவிழக்காம அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டதாக இன்டர்நேஷனல் நியூஸ் சொல்லுகிறது. அக்கார்டிங் டு தி ஹர்னா, அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த 31 ப்ராவின்ஸ்ல 348 இடங்கள்ல கிட்டத்தட்ட அதுல 34 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சோஃபார் இதுவரைக்கும் அவர்கள் have so far been involved in this protest. யூனிவர்சிட்டியில் உள்ள கல்லூரி மாணவர்களும் கூட இதுல பங்கு பெற்றிருப்பதாகவும், ஆகவே யூனிவர்சிட்டியில மட்டும் ஒரு 46 கேம்பஸ் கேதரிங்க இந்த ப்ரொசஷன் ப்ரொட்டஸ்ட் எஜிடேஷன் எகென்ஸ்ட் த பிரசன்ட் ஆயத்துல்லா கோமெனியுடைய அரசுக்கு இப்போ அது ஒரு பெரிய சிக்கலாக ஈரானில் மாறி இருக்கிறது. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட், இந்த எஜிடேஷனுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ரொம்பவே குழப்பம் முடிச்சாலும் அமெரிக்க அதிபர், நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொசஷன், அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்டி ஹியூமன் ரைட் வயலேஷன் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஈரானுக்குள் இறங்கி கலவரத்தை கட்டுப்படுத்துவோம், அப்படி இல்லது கலவரக்காரர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ இதுல இருந்தே அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் என்ன, அமெரிக்காவை தாண்டி யூத படைகள், யூத ஒற்றர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக ஒவ்வொரு செய்திகளும் வந்தாலும், இதை கிட்டத்தட்ட சையத் அலி காமினி எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மாஸ் கேதரிங், ஒரு ப்ரொசஷன், அதாவது ப்ரொட்டஸ்ட் எஜிடேஷன் எகென்ஸ்ட் தி பிரசன்ட் ரெஜிம், தற்காலிக இந்த அரச தலைமைகளுக்கு எதிராக 34 யூனிவர்சிட்டியில் 48க்கான கேதரிங்ஸ், கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 348 போராட்டங்கள், 31 ப்ராவின்ஸ், இதுக்கு மேலே நடக்க வேண்டியதில்லை. அதில் மெயினாக தெஹ்ரான், இஸ்பஹான், இந்த மாதிரி முக்கியமாக தலைநகரங்கள்லாம் தற்போது இது எல்லை மீறி போகிறது. ஈரானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆயத்துல்லா கொமெனி அவர்கள் இந்த விவகாரத்தில் முழுமையாக எமது நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் யூத நாட்டினுடைய உளவு அமைப்புகள் அல்லது உளவாளிகள் தான் இந்த தீ வைப்பு, கல்லெறிதல், மசூதிகளை கூட தீப்பற்றி எரித்தல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், காயப்படுத்துதல், கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான பேர், இதுவரைக்கும் 40 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே அது போகிற போது அரச தலைமை சொல்லுகிறது 10 லட்சம் பேர் கூடியதாக சொல்லப்பட்டதில் உண்மை இல்லை, வெறும் 11,141 பேர் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் கூட ஈரானிலிருந்தும், மற்றொரு செய்தியில் 8000 பேர் மற்றொரு கூட்டத்தில் ரேலியில் அரசுக்கு எதிராக கலந்து கொண்டதாகவும் செய்திகளை அவர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்க அதிபரும் யூரோப்பிய நாட்டில் இருக்கும் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸா, சட்டவிரோதமாக ஹியூமனிட்டாரியன் கிரவுண்ட்ஸ் அந்த பேஸில் வயலேஷன்
வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு வைத்த குற்றச்சாட்டை முதலாக நேற்று முன்தினம் ஆயத்துல்லா கமினி வெளிப்படையாக பேசினார். அந்த பேச்சில் ஈரானுடைய புரட்சிகர முன்னணி ஐஆர்ஜிசி குஸ் படைகள் இந்த அடக்குமுறைகளை தூண்டி விடுதலை வல்லமையாக அடக்கும், நாங்கள் இதற்கான அனுபவசாலிகள் தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத அவர் ஹி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் உலகத்தில் பல விவகாரங்கள் நடக்கின்ற போது 79களில் இருந்து சற்றேறக்குறைய ஒரு 45 ஆண்டுகளை தாண்டி ஈரானில் ஷியா பிரிவு தலைமையிலான மத அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஷியா முஸ்லிம் பிரிவு மத அரசு. இங்கே கடுமையாக இஸ்லாமிய சட்டங்கள், மரண தண்டனைகள், உளவாளிகளை கொத்து கொத்தாக பிடித்து கொல்வது இதெல்லாம் தொடர்கிறது. 12 நாளில் போரிலே உளவாளிகள் பலர் கொல்லப்பட்டார்கள். இதுகாரம் பல நூற்றுக்கணக்கான உளவாளிகள் ஹேங்டு, அவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட பலர் ஈரானில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உளவு அமைப்புகள் இதை தூண்டுவதும், அவர்களிடத்தில் ஆயுதங்கள் ஒரு இடத்துல இருந்து மொத்தமாக வந்திருக்கு. அது அநேகமாக குர்ஸ் படைகள், அதாவது குர்திஸ் இந்த படைகள், இது ஒரு பகுதியில் ஈரானுடைய அந்த எல்லை பகுதியில் வலுவானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் இருந்து தான் பல ட்ரெயின் ஆகி எல்லைகளை தாண்டி நாட்டுக்குள் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் அன்றி பொதுமக்கள் இந்த கலவரத்தில் ஈடுபடவில்லை என்ற செய்தியை ஈரானுடைய அரச ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. ஊடக நிறுவனங்களும் கூட எரிக்கப்பட்டிருக்கிறது. யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது அங்கே உள்ள நிலைமை. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நாடு முழுவதுமாக சர்வதேசத்தினுடைய தொடர்புகளையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இணை குழுக்கள், போராளி குழுக்கள் அல்லது நெட்வொர்க்கை, இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கு, அமெரிக்கா மற்றும் யூத நெட்வொர்க்கை முழுமையாக அவர்கள் குலைத்து வருவதற்கு ஏற்றவாறு முழுமையாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதை என்ன சில இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. நெட்வொர்க்கே கிடையாது. அப்போ அவங்க ஒருவரோடு ஒருவர் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராவின்ஸோட கலவரத்தை அடக்குவதற்கு அவர்கள் இப்பொழுது ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அது என்ன திட்டம் என்று சொன்னால், மிக முக்கியமாக பார்ப்பது ஸ்டார்லிங்க்ஸ் அமெரிக்காவினுடைய இது கனெக்டிவிட்டியை கொடுக்குறாங்க. அங்கே அவங்க கொடுத்தா அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை ஈரான் அரசு உடனடியாக கைது செய்து அவர்கள் இஸ்ரேலுடைய, அமெரிக்காவின் உளவாளிகளாக அடையாளம் காணுவதற்கு வசதியாக அங்கு இருக்கக்கூடிய அரசு நெட்வொர்க்கை அவர்கள் இழுத்து கதவடைப்பு சாத்திருப்பதும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுவித்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி ஆயத்துல்லா கமினி அவர்கள், அமெரிக்காவில் உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை நீ பார்த்துக்க, என் நாட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தினால் விபரீதமான விளைவுகளை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவல்கள் இப்பொழுது நேரடியாக அவர்கள் அமெரிக்காவுக்கு சவாலை விட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அந்த நாட்டில் இருக்கும் மூலாதார பிரச்சனைகளான பொருளாதார சிக்கல். நாடு வலுவிழந்து சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 1979களிலிருந்து இதுவரை ஐஆர்ஜிசியினுடைய ஆட்சி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கோர்ட்ஸ் அண்ட் காப்ஸ், இந்த படைகளின் கண்ட்ரோலில் வந்த பிறகு ஈரானில் அமெரிக்கா ஈரானுக்கு பெரும் தடைகளை விதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஈரான் தொழில் முதலீடு செய்ய முடியாது. ஈரானுடைய உற்பத்தி ஆயில்கள் வெளியே அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பினாலும் அவர்களுக்காக பணம் ஒரு சரியான அளவுக்கு இன்டர்நேஷ்னல் வங்கிகளின் மூலம் கொண்டு சேர்க்க முடியாது. இப்படி தடைகளை போட்டதனால் அந்த நாடு மிலிட்ரி காரிடாரில் பெரிய அளவில் வளர்ந்து மிசைல் ட்ரோன் தொழில்நுட்பங்களையும், மெரிடைம் பவுண்டரி, கடல் எல்லை, கடல் பிராந்தியம், ஆழமான இந்த நிலைகளை எல்லாம் அவர்கள் வலுப்படுத்தி ஒரு பெரும் சக்தியாக, ராஜ சக்தியாக அவர்கள் மத்திய கிழக்கில் பாரசீக வளைகுடாவில் உருவாக மட்டுமல்ல, அவர்களின் பிராக்சியாக ஹிஸ்புல்லா மற்றும் ஹூத்கள் இன்றைக்கு வலுவாகி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் திட்டம் என்னவென்றால், எப்படியாவது அந்த பிராந்தியத்தில் தானும் இஸ்ரேலும் மட்டுமே இருக்க வேண்டும்.
இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோமிக் எனர்ஜியில் என்ட்ரி செய்யப்பட்ட 435லேருந்து 450 கிலோகிராம் யுரேனியம் அது இப்போது தயாராக இருக்கிறது. 60 விழுக்காடு, அதிலே ஒரு 18-20 வரைக்கும் குண்டுகளை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடனடியாக. இதில் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொலை செய்தாலும் ஏராளமான தொழில் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் இருக்கிறாங்க. அவங்க இந்த குண்டுகளை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பதும் இப்பொழுது அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்க அதிபரோடு பேசினார். போரை நீங்கள் வலு செய்ய வேண்டும் என்று. ஏற்கனவே உலகம் முழுவதும் கெட்டு போயிருக்கிற பெரும் தாதாவாக தன்னை அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு அமெரிக்க ஜனநாயக தலைவராக அடையாளம் காணப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து பிரச்சனைகளும் வெனிசுவேலா பிரச்சனைகளும் அவர் தலையிட்டிருக்கிறார். டென்மார்க்கும் யூரோப்பிய யூனியனும் பிளவுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வெனிசுவேலாவில் 80% எண்ணெய் சீனாவுக்கு செல்வதை தடை செய்திருக்கிறார். அதே போன்று ஈரானிலிருந்து சென்ற கப்பலை அவர் ஆர்டிக் ஓஷன் அந்த பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ரஷ்யாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்த்து அதை திருப்ப முடியாத அளவிற்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மோதல் உருவாகி இருக்கிறது. இப்போ ஈரானை தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த 348 பகுதிகளில் 31 ப்ராவின்ஸ்களில் 34 யூனிவர்சிட்டிகளில் 48 கூடுதல்களின் மூலம் பெரும் குழப்பமும் அசாதாரண சூழ்நிலையும் அங்கே காணப்படுகிறது. முதல் இந்த போராட்டத்தை டிசம்பர் 28ஆம் தேதி வியாபாரிகள் ஆரம்பித்தார்கள் டெஹ்ரானில். ஏனென்று சொன்னால் ஈரானுடைய ஒரு ரியாலுடைய விலை சர்வதேச டாலருக்கு எதிராக 1.4 மில்லியன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தால் 14 லட்சம் டாலர்களை 14 லட்சம் ரியால்களை கொடுத்தால் அமெரிக்காவில் ஒரு ரியாலை வாங்கலாம், ஒரு டாலரை வாங்கலாம். அந்த அளவிற்கு அந்த பணத்தினுடைய மதிப்பு டிக்ளைன். நாட்டினுடைய பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிற போது குர்திஸ் படைகளை இவர்கள் வலுவாக்குறார்கள், லோக்கல் இருக்கிற ரெபல்ஸை வலுவாக்குறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா போன்ற நாடுகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆக எப்படியாவது சீனா ரஷ்யா ஈரானை மட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா யூதர்கள் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுடைய கைப்பாவைகள். இவர்களை காலி செய்துவிட்டால் தங்களுக்கு ஒரு பொது எதிரி யாரும் இல்லாமல் ஒரு ராஜ்யத்தை உலகத்திலே கையில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் இப்பொழுது பல விவகாரங்களை நாம் பார்க்கிற போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டால் ஈரானுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவில் நேரடியாக களத்தில் குதிக்கும் 2 நாடுகள் இருப்பதாக நம்பப்பட்டாலும் அவர்கள் எந்த அளவிற்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யாரோடு? ஈரானோடு. இப்போது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு ஸ்பெக்டேட்டர் கேலரிஸ்லேருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர நேரடியாக இன்வால்வ் ஆகவில்லை. கசாவினுடைய போரை பார்த்தோம், ஹவுதிகளுடைய விவகாரத்தை பார்த்தோம், ஈரானுக்கு மேல் தாக்குதல் நடந்த விவகாரத்தை பார்த்தோம். இப்பொழுது ஈரானிலிருந்து சர்வதேச நாடுகள், இந்தியா மற்றும் பல நாடுகள் உடனடியாக தங்களுடைய குடிகள் வெளியேற வேண்டும் என பணித்திருக்கிறது. ஏராளமான பேர், ஆயிரக்கணக்கான பேர் நாட்டிலிருந்து பிளீட் அவுட் ஆஃப் பார்டர், எல்லையை தாண்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒரு காலகட்டத்தில் ஈரான் ஏவுகணைகளை வைத்து அடித்து துவம்சம் செய்து போய்விடுவார்கள். இந்த நிலையில் ஈரான் மக்களை ஒருமைப்படுத்துவதற்கு உடனடியாக இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் வந்தால் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இருக்கின்ற போது உள்நாட்டு போர் மட்டுப்படுத்தப்பட்டுவிடும். அனைத்தும் ஒற்றை தலைமையின் மீன் பொது எதிரியாக யூதர்களுக்கு எதிராக ஒன்று கூடலாம் என ஒரு திட்டத்தை அவர்கள் வகுக்கலாம். அமெரிக்கா அதற்கு மேல் பல திட்டங்களை வகுத்திருக்கலாம். ஆக ஒரு மத்திய கிழக்கின் இந்த குழப்பமான நிலையின் தீர்வு இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோடு நிற்காது, இது உலகப் போராக மாறலாம் என்கின்ற அச்சமும் வெகுந்தெழுகிறது. இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. கட்டுப்படுத்தவில்லை. நான் இப்போது பார்த்து பேசி கொண்டிருக்கிற இந்த 10ஆம் தேதி காலை மணி 11 மணி வரைக்கும் அந்த உள்நாட்டு குழப்பத்தை ஈரான் கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறது. நாட்டின் பல பகுதிகள் பற்றி எறிவதாகவே நாம் செய்திகளின் வாயிலாக, உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி. மீண்டும் ஈரான் தொடர்பான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.